அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை உறவுகளே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சஹாபாக்கள் வாழ்க்கையிலே எத்தனை நம்முடைய வாழ்க்கைக்கான பாடங்கள், படிப்பினைகள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் எவ்வளவு தீர்வுகளை சஹாபாக்களின் வாழ்வும் அவர்களின் வரலாறும் நமக்கு சொல்லித் தருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்வின் கடைசி கட்டம், அவர்களை குத்தி காயப்படுத்தி உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் தனக்கு பிறகு யார் மக்களை ஆளப்போகிறார், ஜனாதிபதி பொறுப்பு யாருக்கு என்பதை நிர்ணயம் செய்வதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 6 பேர் கொண்ட குழுவை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த 6 பேர் கொண்ட குழுதான் அடுத்த ஜனாதிபதியை முடிவு செய்தது. ஆனாலும் குழுவை என்னவோ ஏற்பாடு செய்தது உமர் ரலியல்லாஹு தான். அவர்களுடைய நாவும் உள்ளமும் வேறு யாரோ ஒருவருடைய பெயரை முணுமுணுத்து கொண்டே இருந்தது. யார் அவர்? பக்கத்தில் போய் காது தாழ்த்தி கேட்டால் சாலிம் சாலிம் என்று சொன்னது. சாலிம் இருந்திருந்தால் அவரை தான் நான் ஹலீஃபாவாக பொறுப்பு கொடுத்திருப்பேன். ஆனால் இல்லையே, அவர் அல்லாஹ்விடத்திலே போய் ஷஹீதாகி சேர்ந்து விட்டாரே என்று ஏக்கத்துடன் அந்த குரலில் ஒரு விதமான ஏக்கம் மட்டும் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அன்பு பெருமக்களே, யார் அந்த சாலிம்? எல்லோரும் பொதுவாக தன்னுடைய பெயருக்கு பின்னால் தகப்பனாரின் பெயரை போடுவது அரபு மொழியின் வழக்கம். ஆங்கிலத்தில் எப்படி நம்முடைய பெயருக்கு முன்னால் நம்முடைய தகப்பனாரின் பெயரின் துவக்க எழுத்து இன்ஷியலாக வருகிறதோ, அப்படித்தான் நம் பெயருக்கு பின்னால் நம் பெற்ற தகப்பனாரின் பெயர் இடம்பெறுவது அரபியின் வழக்கம். முஹம்மத் பின் அப்துல்லா, அப்துல்லாவின் மகனார் முஹம்மத், உமர் பின் ஹத்தாப், ஹத்தாபின் மகனார் உமர், இப்படித்தான் வழக்கம். ஆனால் இந்த சஹாபியின் பெயருக்கு பின்னால் அவரின் தகப்பனார் பெயர் வரவில்லை. சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவின் நண்பர், உற்ற தோழர் சாலிம் என்றே வந்திருக்கிறது. என்ன காரணம்? இந்த சாலிம் யார்? முதலில் அபு ஹுதைஃபாவுக்கு அவருக்கும் இவருக்குமான சம்பந்தம், பந்தம் என்ன? வாருங்கள் வரலாற்றுக்குள்ளே போவோம். சாலிம் அபு ஹுதைஃபாவின் துணைவியிடத்திலே ஆரம்பத்தில் அடிமையாக இருந்தவர். அவருக்கு ஊரும் தெரியாது, பெயரும் தெரியாது, பெற்றவர்கள் யாரும் என்றும் தெரியாது. எங்கே பிறந்தோம், எங்கே வளர்ந்தோம், எங்கே நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன், எதுவும் தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் அபு ஹுதைஃபாவின் வீடுதான். அவருக்கு தெரிந்த ஊரெல்லாம் மக்காவின் மட்டும்தான். அவருக்கு தெரிந்த உறவுகள், தெரிந்த முகங்கள் எல்லாம் குறைஷிகளின் முகங்கள் மட்டும்தான். இப்படி இருக்க அபு ஹுதைஃபாவின் துணைவியார் ஒரு நாள் சாலிமை, நீங்கள் இனிமேல் அடிமை இல்லை, நீங்கள் சுதந்திர புருஷராக நீங்கள் போகலாம், வெளியே போகலாம் என்ற அனுமதி கொடுக்க, போவதற்கு எங்கே இருக்கிறது இடம்? எங்கே போய் தங்குவது? யாரை தெரியும் அவருக்கு? எனவே அபு ஹுதைஃபாவிடத்திலே சொல்லிவிட்டார், நான் இங்கேயே இருந்து கொள்கிறேன், உங்களிடத்திலே இருந்து கொள்கிறேன், நான் போவதற்கு இடம் இல்லை, புகலிடம் கிடையாது எனக்கு என்று சொன்னவுடன் அபு ஹுதைஃபா தனக்கு நெருக்கமானவராக ஆக்கி கொண்டார். வரலாற்றில் எழுதுகிறார்கள், எந்த அளவுக்கென்றால் தன்னுடைய பிள்ளையை போன்றே பாவித்தார். சாலிம் இப்னு அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவின் வளர்ப்பு பிள்ளை, அவரின் மகன் சாலிம் என்ற அளவிற்கு பெயராகி போனது. ஒரு கட்டத்தில் வளர்ப்பு பிள்ளையை தன் பெயரோடு சேர்த்து கொள்ளக்கூடாது என்ற சட்டம் வந்தவுடன், வளர்ப்பு பிள்ளைதான் ஆனால் அவர் பிள்ளை இல்லை என்ற விஷயம் வந்த பொழுது சாலிமை பற்றி எப்படி தன்னோடு சேர்த்து கொள்வது? அதற்கு பிறகுதான் அவரின் பெயர் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவின் நெருங்கிய தோழர், நெருங்கிய சகோதரர் சாலிம் என்ற பெயர் எடுக்கும் அளவிற்கு அவருடைய நெருக்கத்தை அது மாற்றிக்கொண்டது. இன்றைய காலகட்டத்தில் சகோதரர் என்கின்ற பெயரிலே, சகோதரா என்கின்ற அழைப்பிலே, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கும், நாலனாவிற்கும் எட்டனாவிற்கும் காசு பெறாத, புண்ணியப்படாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டையிட்டு கொண்டு, மோதிக்கொண்டு, முட்டிக்கொண்டு, தலைகளையெல்லாம் இடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சகோதரர் என்றால் என்ன என்பதின் உள்ளார்ந்த அர்த்தத்தை, ஆத்மார்த்தமான அந்த தொடர்பை உண்மைப்படுத்திய தோழர்கள் முக்கியமாக
இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சாலிம் ரதியல்லாஹு அவர்களும் அபூ ஹுதைஃபா ரதியல்லாஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மிக நெருங்கிய நெருக்கத்தை நட்பை பெற்றவர்கள். ஹஜ்ரத் சாலிம் ரதியல்லாஹு அன்ஹு எந்த அளவிற்கு என்றால், குரானில் அவருக்கு இருந்த ஞானம், குரானிலே அவருக்கு இருந்த ஈடுபாடு, குரானை ஓதுகிற விதம், அவர் மனனம் செய்து வைத்திருந்த அந்த முறை, இதையெல்லாம் நபிகளை ஆச்சரியப்படுத்தியது, பிரமிக்க வைத்தது. ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், இக்ரஊ அல் குர்ஆன மின் அர்பா, 4 நபரிடத்திலிருந்து குரானை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஒன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், 2வது சாலிம் மௌலா அபீ ஹுதைஃபா, 3வது உபய் இப்னு கஅப், 4வது முஆத் இப்னு ஜபல். இந்த 4 வருடத்திலிருந்து குர்ஆனை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு குர்ஆனில் அதனுடைய உச்சரிப்பில், அதை ஓதுகிற விதத்தில், அதை மனனம் செய்த அந்த முறையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரமிக்க வைத்த மகத்தான தோழர் ஹஜ்ரத் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. இது மட்டுமா செய்தார்? நட்பையும் பெற்றார், பெருமானாரின் நெருக்கத்தையும் பெற்றார், பெருமானாரின் அன்பையும் பெற்றார். அத்தோடு முடிந்து கொள்ளவில்லை. இந்த சத்திய இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னால் என்ன கொடுக்க முடியும் என்று யோசித்தார். நபிகளின் காலத்திலே ஒரு யுத்தம், ஒரு பொய்யன் முசைலமா என்ற ஒரு பொய்யன் இருந்தான். நான் தான் நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனை எதிர்த்து பல கட்டங்களில் போர் நடந்தது. அப்படியான ஒரு கட்டத்தில் சாலிமும் இதோ அவரின் நெருங்கிய நண்பர் அபூ ஹுதைஃபாவும் அந்த போரில் இணைந்து கொண்டார்கள். பொய்யன் முசைலாமாவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், அவனை கொன்று இறுதி நபித்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், நபிகளுக்கு பிறகு யாரும் நபி இல்லை என்கின்ற அந்த விஷயத்தை உலகத்திற்கு பறையறிவிப்பு செய்ய வேண்டும், இந்த யுத்தத்தில் தங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று நினைத்து யுத்த களத்திற்கு வந்தார்கள். வரும்பொழுது 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, நாம் இந்த யுத்தத்திலே நிச்சயமாக சத்தியத்திற்கு எதிராக, சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு அசத்தியத்திற்கு எதிராக நாம் நிற்கிறோம், நிச்சயம் இந்த யுத்தத்திலே நாம் உயிர் துறக்கிறோம், நாம் இருவரும் இணைந்தே இருப்போம், மறுமையிலும் அப்படியே இணைந்திருப்போம் என்று சூளுரை செய்து கொண்டு இருவரும் இறங்குகிறார்கள் களத்தில் இறங்கி வீரதீரமாக அங்கே முசைலமாவுக்கு எதிராக யுத்தம் நடக்கிறது. ஒரு கட்டத்தில் முஸ்லிம்கள் கொஞ்சம் பின்வாங்கும் நேரத்திலே அபூ ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு, சாலிமின் உற்ற தோழர், எழுந்தார். எழுந்தவுடன் சொன்னார், யா அஹ்ல குர்ஆன், குரானுக்கு சொந்தக்காரர்களே, குரானின் மக்களே, குரானை உங்களுடைய செயல்களை கொண்டு நீங்கள் அலங்கரிங்கள். ஏன் நீங்கள் பின்வாங்க வேண்டும்? குரானை கொண்டு உங்களுடைய செயலை குரானை கொண்டு அலங்கரியுங்கள். குரான் என்ன சொல்கிறது? சத்திய இஸ்லாத்திற்காக வேண்டி போரிடக்கூடிய அந்த போரிடுதல் என்பது, அல்லாவின் பாதையில் நிலைத்து நிற்பது என்பது எவ்வளவு பாக்கியமானது. அதிலே கிடைக்கக்கூடிய வீர மரணத்திற்கு கிடைக்கிற அந்தஸ்தும் மதிப்பும் என்ன என்பதை குரான் சொல்கிறதே. உங்கள் செயலை கொண்டு அந்த குரானை நீங்கள் அழகுபடுத்துங்கள் என்று சொன்னவுடன் அங்கும் இங்கும் சிதறி நின்ற சஹாபா பெருமக்கள் ஒரு அணியிலே ஒன்றிணைந்தார்கள். யுத்தம் கடுமையாக நடக்கிறது. கடைசியில் முசைலமா என்ற பொய்யன், நபித்துவத்தை கொண்டு தன்னை வாதித்து கொண்டிருந்த பொய்யன் வீழ்த்தப்பட்டான். அந்த யுத்தத்தில் சாலிம் ரதியல்லாஹு அன்ஹு வீரதீரமாக போரிட்டு கடைசியில் அம்புகளும் வாட்களும் அவரின் உடலை தைத்து இரத்தம் உடலிலிருந்து பீரிட்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் போரின் கொடியை சாலிம் வைத்திருந்தார்கள். அவரின் வலது கை துண்டாக்கப்பட்டது. வலது கையிலிருந்த கொடி இடது கைக்கு மாறுகிறது. இடது கையும் துண்டாக்கப்பட்டது. இப்பொழுது தன்னுடைய நெஞ்சோடு சேர்த்து, மார்போடு சேர்த்து அணைத்து அந்த கொடியை பிடித்து கொண்டார். கடைசியில் அவருடைய உடலும் கீறி கிழிக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த கொடியை பக்கத்தில் இருந்த இன்னொரு சஹாபி தோழர் வாங்கி கொடுக்கிறார்கள். அவருடைய உடலிலே இன்னும் மிச்சம் இருப்பது உயிர் மட்டும்தான். அந்த உயிர் பிரியும் நேரத்தில் சூரா ஆலு இம்ரானின் 146வது வசனம், வகஅய்யிம் மின் நபியின் காத்தல மஅஹு ரிப்பியூன கஸீர், எத்தனையோ நபிமார்கள், அவர்களுடன் என்றும் இறை அடியார்களாக ரிப்பியூன்களாக இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவில் சேர்ந்து அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே போரிட்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் பாதையிலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களாகட்டும் அல்லது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களாகட்டும், அதையெல்லாம் அவர்கள் வைத்து தங்களுடைய தைரியத்தை இழந்து விடவில்லை. பலகீனமடைந்தவர்களாகவும் அவர்கள் தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. எதிரிகளுக்கு அவர்கள் ஒரு காலும் பணிந்து விடவும் இல்லை. அல்லாஹ் அத்தனை மகத்தான மக்களை, பொறுமையாளர்களை நேசிக்கிறான் என்ற வசனத்தை
உயிரில் உயிர் மட்டும், உடலில் உயிர் மட்டும் ஒட்டி கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே ஓதுகிறார்கள். ஓதிவிட்டு அப்படியே சாய்ந்து விட்டார்கள். யமாமா யுத்தத்திலே யார் யாரெல்லாம் இறந்து விட்டார்கள் என்று யுத்தம் முடிந்ததற்கு பிறகு அப்படியே சுற்றி கொண்டு வருகிற சமயத்திலே சாலிமின் உடலில் மட்டும் அப்படியே உயிர் மிச்சம் கொஞ்சோடு இருக்கிறது. அவரை தூக்கி பக்கத்தில் கடத்தி கொண்டு பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்டார்கள், என்ன சாலிம், என்ன வேண்டும்? இல்லை, என்னுடைய அன்பு தோழர், என்னுடைய அன்பு நண்பர் அபூ ஹுதைஃபாவின் நிலை என்ன ஆனது, என்னுடைய தோழர் அபூ ஹுதைஃபாவின் நிலை என்னானது என்று இரத்தம் உடலிலிருந்து வலிந்து பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது கேட்டார்கள். பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், உன்னுடைய அன்பு தோழர் அபூ ஹுதைஃபாவும் ஷஹீதாகிவிட்டார், வேறெங்கும் இல்லை, உங்கள் பக்கத்தில் பாருங்கள், அவர்தான் கிடக்கிறார், அவர்தான் ஷஹீதாகி இருக்கிறார் என்று சொன்னவுடன் சாலிமிற்கு ஏற்பட்ட சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அல்லாஹு அக்பர், எங்களை ரப்பே உலகத்தில் வாழுகிற பொழுதும் இணைத்து வைத்தாய், இதோ நாங்கள் மரணப்பட போகிறேன், என் மரணத்திலும் என்னுடைய தோழரோடு இணைத்து விட்டாய், நாளை மறுமையிலும் என்னையும் அபூ ஹுதைஃபாவையும் இணைத்து நாளைக்கு நீ மறுமையிலும் எழுப்ப வேண்டும் என்று துவா செய்துவிட்டு ஷஹாதாவுடன் கண்ணை மூடினார். ஷஹீதானார் சாலிம். என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு நட்பு! இப்படியல்லவா நட்புக்கு இலக்கணம் இருக்க வேண்டும். வாழுகிற பொழுதும் சத்தியத்தில் நிலைத்து நிறுத்த நட்பு, வாழ்க்கை முழுவதும் அல்லாஹுவிற்காக வேண்டி நேசித்த நட்பு, வாழ்க்கையின் கடைசியிலும் அல்லாஹுவிற்காக வேண்டி இணைந்த நட்பு, வாழ்ந்து முடிந்து மரணத்திலும் இணைந்த நட்பு. இதுவல்லவோ நட்பு. இன்றைக்கு நட்பு எதற்காக வேண்டியெல்லாம் பயன்படுகிறது? காசுக்கும் பணத்திற்கும் பேருக்கும் புகழுக்கும் ஆடம்பரத்திற்கும் உல்லாசத்திற்கும் அல்லவா இணைப்பு நட்பிலே ஏற்படுகிறது. நட்பு என்ற வார்த்தையின் அந்த அர்த்தமே இன்று சிதைக்கப்பட்டு சின்னாபின்னப்பட்டு போய் கிடக்கிறது. காசும் பணமும் இருந்தால் ஒரு கூட்டம் சேருகிறது, பதவியும் பட்டமும் இருந்தால் இன்னொரு கூட்டம் சேருகிறது, ஆடம்பரமும் உல்லாசமும் பணத்தினுடைய உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கென்று ஒரு கூட்டம் சேருகிறது. உண்மையின் நட்பின் இலக்கணம் மாறிப்போய்விட்டது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யார் உள்ளபடியே அல்லாஹ்விற்காக நேசிக்கிறார்களோ அவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் கஸ்தூரியின் மேடையிலே வைத்து கண்ணியப்படுத்துவான். மலக்குகள் சுற்றி இருக்கக்கூடிய ஷஹீதுகள் நபிமார்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவார்கள். கஸ்தூரியின் மேடை ஏன் இவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது? அதை அப்படி என்ன செய்தார்கள் இவர்கள் என்று கேட்கும் பொழுது, உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்விற்காக வேண்டி இருவர் நேசித்தார்கள், எனவே அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்த இந்த உயர்ந்த மேடையை கொடுத்தான் என்று சொல்லுவார்களாம். ஆக இப்படியான உயர்ந்த நட்புக்கு இலக்கணமாக சாலிம் ரதியல்லாஹு அவர்களும் அபூ ஹுதைஃபாவும் வாழ்ந்திருக்கிறார்கள். மேட்டுக்குடி, நான் மேட்டுக்குடியில் பிறந்தவர் என்று அபூ ஹுதைஃபா நினைக்கவில்லை, நான் அடிமையாக இருந்து வந்தவர் என்று சாலிமும் நினைக்கவில்லை. இருவர் தம்மிலே இருக்கும் உறவு உன்னதமான உறவாக இருந்தது என்பது வரலாறு சொல்லக்கூடிய விஷயம். இன்றைக்கு மேல் ஜாதி கீழ் ஜாதி என்றும், ஆண்டான் அடிமை என்றும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றும் பார்க்கிற அந்த பாகுபாடு இன்றைய இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் மாறவில்லை என்கின்ற சூழலிலே இதிலிருந்து 14 நூற்றாண்டுக்கு முன்னால் நபிகள் பெருமானார் சமைத்த அந்த சமுதாயத்தில் எப்படியான மாற்றத்தை பெருமானார் ஏற்படுத்தி காண்பித்தார்கள். தன்னிடத்தில் அடிமையாக இருந்தவரை தன் தோழராக, தன் உற்ற நண்பராக, தனக்கு நெருக்கமானவராக அபூ ஹுதைஃபா மாற்றிக்கொண்டார் என்றால் இதுவல்லவோ சமுதாய மாற்றம். இப்படியான மாற்றத்தைத்தானே உலகத்திற்கு இஸ்லாம் அறைகோவிலிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த சத்திய இஸ்லாத்தில் இணைந்திருக்கக்கூடிய நாம் இப்படியான உன்னதமான தோழர்களின் வாழ்க்கையில் புதைந்து கிடக்கக்கூடிய அந்த வரலாற்று பாடங்களை, வாழ்க்கைக்கான பாடங்களை படிப்பதோடு மட்டுமல்லாமல், கேட்பதோடு மட்டுமல்லாமல், நம் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கட்டும். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.